இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்களே நம்மளோட ஹீரோயின் நீங்கள் தான் காமிக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவளுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. பார்த்தா அவளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு, இந்த தப்பை நான் பண்ணவே இல்லை, பட் என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் என்னை காப்பாற்றாமல் அடாப்டட் பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேக்கா. அதோட சேர்த்து என்னோட 8 ஃபியான்ஸையுமே என்னை வந்து ஏமாற்றிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போகிறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. வீட்டில் அவளங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போங்க ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதுக்கப்புறம் நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் இத்தனை வருஷமாக வெளியே தான் இருந்திருக்கா, பிள்ளையை மிஸ் பண்ணி இருந்திருக்காங்க. வந்ததுமே உனக்காக ஒரு கிஃப்ட்டுமான்னு சொல்லிட்டு பாக்ஸை கொடுத்தா. அதுக்குள்ளே அங்கே அவள் தான் இந்த பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ண கொடுத்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகுறா. பொண்ணு ஜூலி இருக்கா, சிஸ்டர் நீங்கள் வந்து அம்மா அப்பா வந்து சொல்கிறத கேளுங்க, நான் வந்து ஜெயிலுக்கு போனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸுமே அதை தான் சொல்கிறாங்க. அப்பாங்க அந்த இருக்க அந்த 8 பசங்களுமே ஆமாம் நீ வந்து ஒத்துக்கோ, அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. ஜூலி பார்த்தா இந்த வீட்டோட மெய்டோட பொண்ணு தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் தங்களோட உயிரை விட்டுட்டாங்க. ப்ளீஸ் நீ அதுக்காக வந்து நன்றி செய்யுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நீங்கள் எப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தானே உங்கள் பொண்ணு, சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து என்னை மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ தான் வந்திருக்கேன், ஆனால் இப்படி பண்ணுவீங்களான்னு சொன்னதும் அங்கே அப்பா கோவமாட்டு போய் அடிச்சுட்டு உனக்காக நாங்கள் ஜூலியை ஜெயிலுக்கு அனுப்பணுமா, மரியாதையை சைன் பண்ணுன்னு சொன்னால் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க போனால் கார்ட்ஸை வச்சு அவளை வம்பு பண்ணி அங்கே கை நாட்டு வைக்க வச்சு தான் ஜெயிலையுமே பிடிச்சி போட்டிருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஜூலியாக இருக்கட்டும் இல்லை அந்த 8 பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதில் ஒருத்தனை மட்டும் அவள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. அவனோட பேர் ஷென். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் வரா. நான் வந்து இந்த 3 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தா இந்த ஜூலிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அங்கே ஆளுக்கு வந்துட்டு அவளுக்கு கிஃப்டாக கொடுத்து தள்ளுறாங்க. காரோட கீ, அதுக்கப்புறம் டைமண்ட் நெக்லஸ், அது இதுன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு ஏகப்பட்டதான் அங்கே குமிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே அப்படியே வந்து அவளை தாங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த வீட்டோட மேடு இந்த வீட்டோட பொண்ணு வந்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அந்த லேடிக்கு வந்துட்டு இந்த வீட்டில் எந்த ஒரு ரெஸ்பெக்டிங் கிடையாது அப்படின்ற செட்டு பேசுகிறாங்க. வந்தாலுமே யாரும் லவ்வெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் அப்படியா அப்படின்றத சொல்லிட்டு ஓங்கி எல்லாத்தையுமே ஏற்றி தள்ளி விட்றா. எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ரொம்ப பயமாய் போயிடுது. ஹீரோயின் ரிட்டன் வந்ததுமே அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறானுங்க. நீ எப்போ திரும்ப வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன நான் வந்ததே பிடிக்கலன்ற மாதிரி கேட்குறீங்களேன்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்றத சொல்லும்போது அந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்து அவங்க கழுத்தில் போட்டுக்கிறா. பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு தான் சொல்லிட்டு எனக்கு இந்த கார் ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறா. அந்த ஷென் என்ன பண்ணிகிட்ருக்கா, இது அவளுக்காக பர்த்டேக்குன்னு சொன்னதும் அப்படியா என்னோட பர்த்டே இன்னைக்கு, நீங்கள் யாரும் என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலையே அப்படின்றத சொல்லும்போது இது எனக்காக வச்சுருக்காங்கன்னு அவள் சொல்கிறா. பட் ஆனால் கண்டுக்கவே இல்லை. அவள் ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு கேட்கலாம எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருக்க எல்லாத்தையுமே என்ன பண்ணிகிட்ருக்கா இவன் சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தா 3 வருஷமாக ஜெயிலில் நல்ல சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தேன், ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஃபுட் தான் கிடச்சிச்சு, பட் நீங்கள் இங்கே வந்து பார்ட்டி பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களேன்னு சொன்னதும் உடனே அவங்க நிடன் பண்ணிவிட்டு சாரி கேட்டதுமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட்மா நீ மறந்துடுன்னு சொன்னதும் இந்த ட்ராமாலாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி அங்கே எரிஞ்சு விட்டதுமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருது. என்னடா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு அங்கே ரொம்ப கோவமாக இருக்குது. பட் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா தாத்தா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு ஏடா பெத்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதை விட்டுட்டு நீ வந்து இந்த வீட்டுக்கு பிறந்தவளுக்காக நீ சொந்த பேத்தியை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கியா, கொலை பண்ணது யார்டா இவ தானேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் பான்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சும் போது மரியாதையாக போயிரு, சொத்துல 10 பைசா உங்களுக்கு யாரும் கிடையாது, எல்லா சொத்தையும் என்னோட பேத்திக்கே நான் எழுதி வச்சிட்டேன்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. கடைசியில் பார்த்தா அவர் அப்படியே இறந்துமே போயிடுறாரு. அப்போ அங்கே இவங்களுக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா 25 வயசு வரைக்குமே எதுவுமே பண்ண முடியாது இவங்களால. ஏன்னா அந்த 8 பசங்களில் ஒரு பையனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னா சொத்து எல்லாமே அவளுக்கு கிடைச்சிரும். அதனால தான் உடனே அவங்க அப்பா நீ வந்துட்டு லாஸ்ட் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடுமா ப்ளீஸ்மா, இதெல்லாம் உன்னோட ஃபேமிலி தானேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், நானும் அம்மா 3 பேர் தான் ஃபேமிலி, வேறு யார் எல்லாருமே வந்து தான் சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க ஜூலி ஓ சிஸ்டர்மா அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பசங்க எல்லாத்தையும் நம்ம தானே வீட்டில் வளர்த்துருக்கோம், இவங்க எல்லாருமே உன்னோட ஃப்யூச்சர் ஃபியான்ஸே தானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படியா? பட் அங்கே ஆனால் எனக்கு வந்துட்டு இதில் எந்த ஒரு விருப்பமே இல்லையே அப்படின்றத அங்கே சொல்லும்போது அந்த பசங்க எல்லாருமே நாங்கள் யாரும் இவளை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே அப்பாங்க அவங்க அப்பா வாயை மூடுங்கன்னு சொன்னதுமே எனக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாது. இந்த 3 வருஷமான கஷ்டத்துக்கு இவனுங்களாம் லக்ஸுரியாக வாழ்வானுங்களா, எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு இவனுங்களை இத்தனை வருஷமாக நீங்கள் வளர்க்குறதுக்கு 1000 மில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்குமே காசு தேவைப்படாதாப்பான்னு சொன்னதும் நான் 1 மில்லியன் உனக்கு இப்போவே செலவு பண்ணுறேன்னு சொன்னதுமே இந்த 1 மில்லியன் உங்கள் பொண்ணுக்கு போதும்னு நினைக்கிறீங்களான்னு சொன்னதும் அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணதுமே அப்போ எனக்கு நீங்கள் வந்துட்டு 1 மில்லியன் அனுப்பிடுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன சிஸ்டர் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, காசுக்காக அலைகிறியான்னு சொன்னதும் ஐ திங்க் நான் உங்களுக்கு இம்பார்ட்டனா இல்லையா, நான் தான் உங்களோட சொந்த பொண்ணு, மற்றவங்க இங்கே பேசுகிறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே ஆமாம்மா கரெக்டானு சொல்லிட்டு அவர் அங்கே காசு பண்ணுறாரு. நீ வந்துட்டு இப்போ வாமா போய் பேசலான்னு சொல்லிட்டு அங்கே ரூம்குள்ளே போனால் அங்கே அந்த ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டுக்கோமே எனக்கு இந்த ஹவுஸ் வந்துட்டு சுத்தமாக பிடிக்கலப்பா, எனக்கு இங்கே பண்ணியிருக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கலையேன்னு சொன்னதும் உனக்காக புது வீடு வாங்கிடலாமா அப்படின்ற சொன்னதும் அப்படியா புது வீட்டில் நீங்கள் என்ன கூட சேர்ந்து வராமல் இவங்களோட சேர்ந்தா இருக்க போகிறீங்க அப்படின்றத சேர்த்து கேட்கும்போது எனக்கு இந்த பிக்சரை பார்த்தாலே பிடிக்கலையே, ஏன்னா இந்த பிக்சரில் நானே இல்லையே அப்படின்றத சொன்னதும் அந்த ஷென் நீ இப்போ என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்க, எதுக்காக வந்ததுமே இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது ஐ திங்க் வந்து இது என்னோட ஃபேமிலி இருக்க வேண்டிய இடத்துல மற்றவங்களாம் எப்படி வந்துட்டு இருக்கலாம், எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகாதா அப்படின்றத சொல்லிட்டு இது எனக்கு வந்துட்டு இது இங்கே இருக்கிறது பிடிக்கலப்பா, நீங்கள் வந்துட்டு பேசாமல் இதை எடுத்துருங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க அப்பாவுமே சரி ஓகே எடுங்கம்மான்னு சொன்னதுமே இல்லை நீங்கள் விடுங்க நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே பிடிச்சி கிழிக்கிறா. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போங்க பார்த்தீங்களா உங்களோட பொண்ணோட போட்டோ இருக்க வேண்டிய இடத்துல கண்டவங்க போட்டோ இருக்கலாமான்னு சொல்கிறா. அப்போ அந்த ஷென்மே கோவமாயிட்டு அதை மரியாதையே வைன்னு சொன்னால் தனித்தனியாக கிழிச்சங்க தூக்கி எரிஞ்சு விட்றா. அப்பாங்க நீ எதுக்காக சிஸ்டர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு, அப்போ அவங்க கோவமாயிட்டு சிஸ்டர் உனக்கு என் மேலே கோவம் இருந்துச்சுன்னா பேசாமல் என்னை அடிக்க கூட செய், எதுக்காக ஃபோட்டோவை கிழிச்சு அப்படின்ட்டு சொன்னதும் அப்படியான்னு சேர்த்து கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே எதுக்காகம்மா நீ அவளை போட்டு அடிச்சு அப்படின்றத சேர்த்து இங்கே கேட்கும்போது அப்போ அந்த ஷென்மே உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சான்னு சொன்னதும் என்னப்பா பேசிகிட்டு இருக்கா, அவள் தான் ஆசைப்பட்டு அடிக்க சொல்லி அடித்தா நீ இப்படிலாம் வந்து பேசுகிறேன்னு சொன்னதும் அந்த ஜால்ராக்கள் எல்லாமே சேர்ந்துட்டு ஃபேமிலியில் இப்படி தப்பு பண்ணிச்சேக்கா எப்படி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அங்கிள்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுமே நீ இதுக்காக ஜூலியை போட்டு அடிக்கிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்கீங்க, நான் வந்துட்டு ஒரே ஒரு அறை தான் அடைஞ்சேன், ஆனால் என்னை வந்து அந்த ஜெயிலில் எப்படி கொடுமைப்படுத்துனாங்க, என் பாடியில் இருக்க மார்க்கெலாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு ஷோட்டை கழட்ட போனதுமே வேணாம்மா உனக்கு நல்ல டாக்டரை வந்துட்டு காமிக்கிறேன் செக் பண்ணலான்னு சொன்னதும் அப்பா அவள் தேங்க்யூ சொல்கிறா. நாளைக்கு நான் இவங்களோட சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்றத சொன்னதும் இப்போ 8 பசங்க இவ வேற இருக்கா, ஆஃபீஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க, நீ அங்கே எதுக்குமா போய் வந்து வேஸ்டா, நீ வந்து வீட்டில் நிம்மதியாக இருமா அப்படின்றத அவங்க அம்மா சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபேமிலியோட ஹையரே நான் தான், நான் போய் கம்பெனியை பார்த்துக்காம இந்த மாதிரி சும்மா வீட்டில் வந்து ஓசியில் சோறு போட்டவனுங்களாம் அந்த கம்பெனியோட ஹையராக இருப்பானுங்களா அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா சரி ஓகே நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே கார் எல்லாமே வந்து அங்கே வெயிட்டிங்கில் இருக்குது ஹீரோயினுக்காக தான். ஹீரோயினுமே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு கிளம்பி வர்றா. அப்போ ஷென் இப்போ நீ வந்துட்டு ஓவர் ஆட்டிடியூட்லாம் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது, காரில் வந்து ஏறு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு சிஸ்டர் வா நீ வந்து அப்படின்றத சேர்த்து கூப்பிடுறா. எங்கே போயிட்டுருக்க, முன்னாடிலாம் உட்காரக்கூடாது பின்னாடி போய் உட்காரு அப்படின்றத சொன்னதும் நீ தள்ளி போடான்னு சொல்லிட்டு அவள் கார் அங்கே ட்ரைவ் பண்ண போனதும் நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் ரிலாக்ஸாக பேபி நான் நல்லா வந்து ட்ரைவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடாக அங்கே ஓட்டிட்டு போகிறா. இவங்க பயந்து பின்னாடியே போகிறானுங்க. ரொம்ப முடியாமல் போனதும் நீ இதெல்லாம் வேணுக்கு தானே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அவனுங்க வந்ததுமே பாரு இப்போ அவங்க எல்லாரும் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அவனுங்க என்ன பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஷென் வந்து கோவமாயிட்டு நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நீங்களாம் வந்து வெட்டியாக பேசிகிட்டு இருக்காதீங்க, ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் வந்து ட்ரைவ் பண்ணணும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே போகிறா. ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே அவனுங்க எல்லாருமே அங்கே வந்துட்டு மாசாங்க வந்துட்டு உள்ளே என்ட்ராகுறாங்க. பண்ணியாச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே சில டிஸ்கஸ் பண்ணால் ஹீரோயினை ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் இன்சல்ட் பண்ணிவிட்டு எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இதுக்கு எப்படி நான் வந்து ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க சொல்கிறா நீ என்ன வந்து ஒத்துக்கிறது, நீ வந்து படிக்காதவ ஜெயிலில் இருந்தவன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் போட்டு விடுங்கன்னு சொன்னதுமே
பார்த்தா அந்த ஜூலியோட ஃபோட்டோவை போட்டு பத்தின டீட்டெயில்ஸ் வருது. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இவ வீட்டோட ஹவுஸ் கீப்பரோட பொண்ணா, குடும்பத்தோட பொண்ணு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இதெல்லாம் நீ வேணுக்கு தானே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் இவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதை போய் ஆஃப் பண்ணுறான். ஸோ ஆமாம் இவ வந்து இந்த வீட்டோட ஹவுஸ் கீப்பரோட பொண்ணு தான் அப்படின்றத சொன்னதும் உடனே கோவமாயிட்டு அங்கேருந்து எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இவங்க சேர்மன் சீட்டில் போய் உட்காடுறா. இந்த ஃபோ குடும்பத்தோட ஹையர் நான் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருக்கு இப்போ சப்போர்ட் பண்ண போகிறீங்க, வால் மாதிரி நீங்கள் பின்னாடி போகிறீங்களா இல்லை ஏன் கூட இருக்கீங்களான்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே சாரி கேட்குறாங்க. சரி ஓகே சாரி வந்து ஏற்றுக்கிறேன்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி ஜூஸை கொண்டு வந்து மேலே ஊற்ற வந்தா. ஹீரோயின் அப்படியே பிடிச்சி அவள் தலையில் ஊற்றி விட்டதுமே ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க மேடம், மிஸ்டர் ஷென் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னார் அப்படின்றத சொல்லிட்டு சாரி கேட்குறா. ஓ அவனுங்க இப்படிலாம் பண்ணுறானுங்களா, அவனுங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்ருக்கா. முன்னாடி எல்லாருமே சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி கை நாட்டு வச்சு அவளை ஜெயிலில் போட்ட விஷயம் மட்டும்தான் போயிட்டுருக்கு. அவங்கள எப்படா சும்மா விடுவேன், சாவு லெவலுக்கு கொண்டு போய் நான் விடுவேன்டான்னு சொல்கிறா. எங்கள் கையை காலை அமைக்கிட்டு அங்கே வந்து ப்ளே பண்ணிவிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்ததுமே நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற சொன்னதும் இல்லை வெட்டியா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களே பார்க்க தான் வந்தோன்னு சொன்னதும் நீ எங்ககிட்ட வந்து வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அப்படியா என்ன பண்ணுவேன்னு கேட்டால் அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி தலையில் ஊற்றி விடுறான். ஒன்றை மாதிரி ஒரு ஆளை போய் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணுவோன்னு நினைக்கிறியா, ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்போது பாட்டில் எடுத்து தலையில் அடித்து உடச்சி விட்றா. நினச்சிட்டு என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உன் லெவல் என்னமோ நீ வந்து மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. எதுக்காக நீ இப்போ போய் ஷென் அடிச்சேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப வெக்கப்படணும்டா, குட் ஒயினை போய் நீ இப்படிலாம் வந்து ஊற்றி விட்ட அப்படின்றத சொல்லும்போது நீ எதுக்காக பண்ண இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவள் திரும்ப கோவப்பட்டதுமே அவன் ஃபஸ்ட்டு என்னை புள்ளி பண்ணது உனக்கு தெரியலையா அப்படின்ற சட்டி கேட்டுட்டு அந்த ஷென்ட்டை ஃபூ ஃபேமிலி பாவமேன்னு சோறு போட்டு உங்களெல்லாம் வளர்த்தா நீங்கள் வந்துட்டு எனக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரையிறா. நீங்களாம் வந்துட்டு ஒரு டாக் மாதிரி ஒரு ஓனர் சொன்னால் குறைக்கணும் அவ்வளோதான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் கோவமாயிட்டு பேசினதுமே நீமே தான் அப்படின்றத சொல்லும்போது அவன் நான் வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் ஹீரோயின் அப்படியா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டா நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போகிறேன் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் பரவாயில்ல சர்வெண்ட் வந்து சர்வெண்ட்டோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்க, எப்படி ஓனரை போய் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவள் போய் உட்காந்துட்ருக்கா. இங்கே வந்து ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து கோவப்படுறாங்க. பட் வந்து உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை, உங்களோட குவாலிஃபை என்னன்னு தெரியலை, பட் இருந்துட்டு போட்டோம் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் இப்போ நானுன்னு சொல்லிட்டு அவங்க லெட்டரை காமிச்சதும் இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து கூடி சீக்கிரம் ப்ரொமோஷன் கொடுப்பேன்னு சொன்னதும் பட் சேர்மனோட அப்ரூவல் இல்லாமல் எப்படி மேடம் சொன்னதுமே இந்த குடும்பத்தோட ஹையர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், லாயல் யார் இருக்கணும்னு தெரியும்லன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே கண்டிப்பாக மேடமுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வைஸ் பிரசிடெண்ட்டுக்காக ஒத்துட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ பார்த்ததுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இப்போ என் மேலே கையை எடுக்கலன்னு வச்சுக்கோமே உன் கை தனியாக துண்டாயிரும்னு அவள் சொல்கிறா. சரிப்பா என் கூட சேர்ந்து எனக்காக செலிப்ரேட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவன் அந்த கேக்கை கொண்டு வர சொல்கிறா. ப்ரமோஷன் கேக் யார் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் கோவமாயிட்டு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த கேக் எல்லாமே அங்கே சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடான்னு சொல்லிட்டு பார்க்குறா. வீட்டில் வந்துட்டு அப்பா ப்ளீஸ்ப்பா அவளை வைஸ் பிரசிடென்ட்லேருந்து தூக்குங்கன்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சிட்ருக்கா. அப்போ அங்கே அவங்க அப்பா நீ கவலைப்படாத, நான் வந்து ஒன்றை தான் அதுக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீ தான் வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு அந்த மெயிலோட பொண்ணுகிட்ட அங்கே பேசும்போது ஹீரோயின் கேக்கை தூக்கி அங்கே குப்பையில் போட்டுட்டு கூலாக அவங்க வந்து உட்காந்துக்கிறா. உங்களுக்காக ஒரு பெரிய கிஃப்ட்டுப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா ஜியாங் ஃபேமிலி இவங்களோட சேர்ந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அதை அங்கே வாங்க போனதுமே அவர் ஹாப்பி ஆகிட்டு அப்பா இவ வந்து ஃபேக்காக கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருக்கா, ஜியாங் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஆளுங்க, இவ்வளோ மாதிரி ஒரு கிரிமினல் கூட போய் எப்படிப்பா ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அப்படியா சரி ஓகே நீ இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் நீ எல்லாம் வந்துட்டு அந்த குடும்பத்தோட ஷூவை கூட க்ளீன் பண்ண லாய்க்கு இல்லாதவா அப்படின்றா சைட்டு அவனுங்க எல்லாரும் சேர்ந்து இன்சல்ட் பண்ணும்போது அந்த ஆளுக்கே ரொம்ப டவுட்டாக இருது இவ எப்படி வந்துட்டு அங்கே சரி பண்ணியிருப்பானு. அப்படியா இந்த பாருங்கன்னு சைட்டு அவள் ஓப்பன் பண்ணி காமிச்சா அங்கே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. இது உண்மையிலே கான்ட்ராக்ட் தான் சொல்லிட்டு அப்போ அங்கே கண்டிப்பாக இருக்காது, இப்போ ஏதோ ஃபேக்காக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்ற சொன்னதும் அவங்க அப்பா அங்கே டவுட் ஆகிட்டு உடனே அங்கே கால் பண்ணி அங்கே வந்து விசாரிக்கிறாரு. ஜாங் ஃபேமிலி வந்துட்டு உண்மையிலே வந்து ஃபோ ஃபேமிலியோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. பார்த்துட்டு அவங்களால தாங்கவே முடியல, எப்படி வந்துட்டு ஜாங் ஃபேமிலி இவ்வளோ மாதிரி ஆள் கூட போய் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா நீ வந்து அந்த ஜெயிலில் அவங்க குடும்பத்தை சேர்ந்த பர்சனை காப்பாற்றினி அம்மையம்மா, நீ ஏன் என்கிட்ட இதை சொல்ல
சொல்லலைன்னு சொன்னதும் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்றத செட்டு அவள் கேட்குறா. சொல்கிறீங்க நீங்கள் ஜெயிலில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் என்னை பார்க்கவா வந்தீங்க அப்படின்றத செட்டு கேட்கும்போது அதெல்லாம் விடுமா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எல்லாமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னதும் அப்பா நான் வந்துட்டு இங்கே வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன் வேணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொன்னதுமே அங்கிள் நீங்கள் வந்துட்டு ஒத்துக்காதீங்க இவ ஜென்ரல் மேனேஜராக கூட இருக்க லாய்க்கு இல்லை உங்களை அசிங்கப்படுத்திடுவா அப்படின்றத அவனுங்க சொல்கிறாங்க. நீ வந்து உடனே இப்போ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டேன்னா எப்படிம்மா எப்படி சமாளிக்க முடியும் பேசாமல் நான் வந்துட்டு உனக்கு டெப்யூட்டி ஜென்ரல் பொசிஷன் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதும் சரி ஓகே நான் அங்கிள் ஜான்ட்ட வந்து சொல்லிடுறேன் இந்த கான்ட்ராக்ட் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளிக்க போனதும் ஐயோ நீ அப்படிலாம் பண்ணாத சரி ஓகே நீ ஒத்துக்கமா அப்படின்றத சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவருமே அந்த ஆளோட டீலுக்காக அங்கே ஒத்துக்கிறாரு. ஸோ இங்கே இவங்களுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே உனக்கு ஒரு 1 வீக் நான் டைம் கொடுக்குறேன் நீ ட்ரையல் பாரு எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கலான்னு சொன்னதும் தேங்க்யூ சொன்னதுமே நீ எப்படி அந்த போஸ்டிங்கில் இருப்போம் பார்ப்போம் அப்படின்ற செய்தி இவங்க எல்லாருமே ஹாப்பியாகிட்டு சிரிக்கிறாங்க. மிஸ்டர் ஷூ வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணி கான்ட்ராக்ட் வந்து போடணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்ற சொன்னதும் அப்பாங்க ஷூவான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இருக்க எல்லாருமே ஆமாம் ஷூ வந்துட்டு அங்கே ரொம்பவே மோசமானவர் அவர்கிட்ட யாராச்சும் வந்துட்டு வம்பு வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்துகிறாங்க. ஹீரோயின் அதையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே மிஸ்டர் ஷூவை கூப்பிட்டு ப்ராஜெக்டை பற்றி அங்கே வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறா பார்த்தா அங்கே தப்பாக அதை போட்டு வச்சுருக்கா. ஐயோ சிஸ்டர் சாரி நான் வந்து தெரியாமல் ஃபைலை வந்து மாற்றி கொண்டு வந்துட்டேன்னு சொன்னதுமே இதில் என்ன சாரி இருக்குது அவள் வந்துட்டு ஸ்கூல்களுக்கு போயிருந்தா தான் வந்து தெரியும் அப்படின்ற செய்தி எல்லாரும் சேர்ந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போங்க ஷூவை நீ இன்சல்ட் பண்ணுறியான்னு சொன்னதும் இங்கே வந்துட்டு ஓனரை யார் அவங்க தான் பேசணும் வேலைக்கு இருக்கவங்களாம் வாய மூடிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஷூட்டை சாரி கேட்டுட்டு நான் உங்களுக்காக கண்டிப்பாக வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறா. அந்த ஷென் ஊடால பேசினதுமே உனக்கு சொன்னால் புரியாதா வேலை பார்க்குறவே வேலையாள் மாதிரி இருக்கணும் ஓனர் பேசும்போது ஊடால பேசக்கூடாதுன்னு சொல்கிறா. ஸோ அவங்க சிஸ்டர் நீ எப்படி வந்துட்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க யாரோட ஹெல்ப் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சூப்பராக அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவர் ஹாப்பியாகிட்டு உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ மாதிரி ஒரு கிரிமினலோட சேர்ந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்காக நாங்கள் கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் படித்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு ஷாக் ஆகிட்டு என்ன கிரிமினலான்னு சொன்னதும் ஆமாம் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லலை இல்லை அவள் கிரிமினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது அவங்க வந்துட்டு இப்போ கிரிமினலாக என்னமோ ஆனால் அவங்க குடும்பத்தோட ஹையர் அவங்க தான் சொல்லிட்டு அவங்கள பொசிஷனில் கொண்டு வந்திருக்காங்கல்ல அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவங்க சைன் பண்ணி கொடுத்ததுமே ரொம்பவே சந்தோஷமாக இருது ஹீரோயினுக்கு. இப்போங்க நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன்னு ரொம்ப வந்து ஆட்டம் போடாத அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும் நீ வந்து இப்போ 100 மில்லியனுக்கான கான்ட்ராக்டை வந்து கெடுக்க ட்ரை பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. மரியாதையே வெளியே போயிரு ஒன்று அடித்து என் கைது அசிங்கமாயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அந்த ஷென் அங்கே அடிக்க வந்ததும் உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா ஏன் மேலே கையை வைக்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறா. அவளுக்கு யாருக்கும் மரியாதையே கிடையாது மரியாதையே அங்கே கிளம்பி போங்கடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திட்டி விடுறா. அவனுங்க நீ வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க பாரு உன்னை என்ன பண்ணுறான்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே எங்கள் வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. அப்போ அங்கே என்னாச்சு ஏங்க அப்படி பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்றத சொன்னதும் இவ 100 மில்லியனுக்கான கான்ட்ராக்டை கெடுக்க பார்த்துருக்கான்னு சொன்னதும் உடனே அந்த ஷேன் அங்கிள் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் இதெல்லாம் என்னோட ஃபால்ட் தான் பனிஷ் பண்ணுறதுனா என்ன பண்ணுங்கன்னு சொன்னதும் கூட சேர்ந்த எல்லா ஜால்ராக்களுமே அங்கே அதே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி பேசும்போது அவங்க ஒய்ஃப்மே நீங்கள் வந்துட்டு பார்த்து பேசுங்கன்னு சொன்னதும் அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் வந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய வந்து தப்பாக இருக்கும் நீங்கள் எப்படி வந்து இதை ஈஸியாக போய் மன்னிப்பீங்க அப்படின்ற செட்டி கேட்டதும் இருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது நீங்கள் ஒரு ஹவுஸ் கீப்பர் பொண்ணுக்காக கம்பெனியை வந்து 100 மில்லியன் லெவலுக்கு லாஸில் கொண்டு போய் விடுவீங்களாப்பா அப்படின்ற செட்டி கேட்டதும் நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்ன ஹவுஸ் கீப்பர் பொண்ணுன்னு சொல்லாத 20 வருஷமாக நான் அப்பாவோட பொண்ணுன்னு சொன்னதும் அப்போ நான் யாருன்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட நானே உன்னை வந்து பனிஷ் பண்ணுற உரிமையை கொடுக்குறேன்னு சொன்னதும் குச்சி எடுத்துகிட்டு அடிக்க வர்றா. அப்போ ப்ளீஸ்பா என்னை காப்பாற்றுங்கப்பான்னு சொன்னதும் நீ எதுக்காக பயப்படுற நீ தான் தப்பே பண்ணலேன்னு சொல்லிட்டு அடிக்க போனால் நான் தப்பு தான் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு என்னை அடிக்காதன்னு சொல்லிட்டு அவள் சாரி எல்லாமே கேட்டதுமே ஹீரோயின் திரும்பவே போய் அடிச்சு விடுறா. அவள் தான் சாரி கேட்டாள் அப்புறம் ஏன் அடிக்கிற அப்படின்றத சொன்னதும் ஹவுஸ் கீப்பர் பொண்ணுக்கு வீட்டில் வளர்த்த டாக் எல்லாமே ஹெல்ப் பண்ணுதா அப்படின்றத சைட் அவள் கேட்டதும் அவங்களுக்கு ரொம்பவே இன்சல்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. கொலை பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கா. பட் இவளுக்காக நான் வந்து 3 வருஷமாக ஜெயிலில் வந்து இருந்திருக்கேன் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதும் சிஸ்டர் நான் சாரி கேட்குறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவன் வந்து பட்ட கஷ்டத்துக்கு உங்களெல்லாம் எப்படி சும்மா விடுவேன் என் பேர் வந்து கிளியர் ஆயிருமா என்னதாக இருந்தாலும் ஜெயிலில் வந்துட்டு தானே சொல்லுவாங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு கோவப்படுறா. போனதுமே அவங்க அம்மா ஆல்ரெடி அவள் தான் மன்னிப்பு கேட்டாலம்மா விச்சுமா அப்படின்ற
அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பாவுமே மன்னிச்சிருமான்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே மன்னிப்பு கேட்டதும் உங்களெல்லாம் எப்படா சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு கோவப்படலாம். சரி உங்கள் அப்பா அங்கே கன்னத்தில் மருந்தெல்லாமே போட்டு விட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு, நீ கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோமா, அவள் வந்து 25 இயர்ஸ் ஆகட்டும், எவனுமே கல்யாணம் பண்ண மாட்டானுங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவளை துரத்தி விட்டுறலாம் இங்கேருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அப்படின்றத சொன்னதும் ஷென்னும் அந்த பசங்க எல்லாருமே வந்துட்டு நாங்கள் மாங்கா கூட இருப்போம், பட் அவளை மாதிரி ஒரு பொண்ணை போய் மேரேஜ் பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது ஒரு டாக் அங்கே வந்துட்டு கதாவுமே இருக்குது, என்ன இது யார் இங்கே டாகை கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தேடுறதுக்காக டாக்கை போனால் அப்போ ஹீரோயின் வந்து ஹாய் பிபி வான்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறா. என்னோட டார்லிங்கை நீங்கள் மீட் பண்ணுறீங்களா, இதோட பேர் கூக்கு அப்படின்றத சொன்னதும் நீ எதுக்காக நாய் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான்னு சொன்னதும் என் வீடு நான் நாய் கொண்டு வருவேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நீங்களாம் என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு என்ன தெரிய வேணாமா, அதனால தான் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு, என்னடா இவ பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின்மே இந்த வீட்டில் வந்து யாருக்குமே என் மேலே அக்கறை கிடையாது, லாயலாக கிடையாது, பட் கூக்கோ அப்படி கிடையாதுன்னு சொல்லும்போது அப்பாங்க அவள் நீ நினச்சிட்ருக்கியா நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவேன்னு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் கூக்கு அவளை கடிச்சு வைன்னு சொன்னதும் பயந்து வேமாங்க வந்து போகிறா. பேபி அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேல வா செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா அங்கே பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்டா. ஓ இதான் நீங்கள் எனக்கு பின்னாடி வந்து விரிச்சிட்ருக்க பெரிய மாய வலையா, சரி ஓகே இந்த சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு, உங்களுக்கு ரொம்ப மோசமாக தான் இப்போ நடக்க போகுது பாருங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ அங்கே நெக்ஸ்ட் டே அங்கே வந்து மீட்டிங்கில் இன்றைக்கி வந்து சூப்பராக பார்ட்டி பண்ணலாம் எல்லோரும் எங்கள் கூட சேர்ந்து வாங்க அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்து உனக்கு இதெல்லாம் தெரியாது நீ பேசாமல் இங்கேவே இருந்துக்கோ, உனக்கு வந்து என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே அப்பாங்க அவங்கள வந்து கூப்பிட்டா அவங்க யாருமே கூட சேர்ந்து அங்கே போகிறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க எதுக்காக போகாமல் இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நாங்கள் எப்படி வர முடியும், நம்மளோட மேடம் சொன்னால் தானே வர முடியும், உங்கள் கூட நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதெல்லாம் இல்லைப்பா நீங்கள் கூட சேர்ந்து நல்லா போய் ஃபன் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கம்பெனியில் பாருங்கள் எல்லாருமே அவன் பேச்சு தான் கேட்குறாங்க, எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்றத சொன்னதும் நின்று கொஞ்ச நாள் தான் நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் சக்ஸஸ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்தாங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பேசாமல் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டா என்ன அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆள் பேர் வந்து கு. அப்பாங்க யார் இது அப்படின்றத சொன்னதும் இவர் வந்து உனக்காக பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கோம் சிஸ்டர்ன்னு சொல்லும்போது அந்த ஷென் ஜெயிலில் இருந்தவளை வேற யார் போய் கல்யாணம் பண்ண முடியும், அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், உனக்கு இதே ஓகே தான் அப்படின்றத சொல்லும்போது அப்பாங்க அந்த ஆள் பார்த்தா எனக்கு ஆல்ரெடி ஒய்ஃபெல்லாம் இருந்தாங்க இறந்து போயிட்டாங்க, எனக்கு நீ வந்து பையனை பெற்று கொடுக்கணும், வீட்டு வேலை எல்லாமே பார்க்கணும், அதுக்கப்புறம் சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றத சேர்த்து பேசும்போது அவளுக்கு அதை போய் கேட்டுட்டு அப்படியே சிரிப்பாக வந்துட்டுருக்கு. இவர் ரொம்ப நல்லா ஒன்று பார்த்துக்குவார் சிஸ்டர், நீ வந்து கவலைப்படாத அப்படின்றத சேர்த்து பேசும்போது ஹீரோயின்மே அப்படியாமா அப்படின்றத சொல்லிட்டு ஓங்கி கீழே பார்த்து ப்ரைவேட் பார்ட்டில் ஏற்றுறா. அந்த ஆள் பயந்து அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு இவன் மோசமான பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. சிஸ்டர் நீ எதுக்காக இப்படி பண்ண எதுக்காக அவரை ஹர்ட் பண்ணன்னு சொன்னதும் மரியாதை நீங்கள் இருந்து போயிரு இல்லை உனக்கு அந்த அடி விழுகணும்னு சொல்லும்போது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, உங்களை தான் ஒருத்தனை நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் கைப்பிடிச்சிட்டு அவர் வந்துட்டு மேரேஜ் பண்ண மாட்டார் அப்படின்றத சொன்னதுமே அப்படி இல்லைன்னா இந்த ஃபூ ஃபேமிலியில் உங்களுக்கு வந்துட்டு இடம் கிடையாது, உங்கள்லேருந்து ஒருத்தனை தான் என்னோட ஃபேன்ஸையாக நான் சூஸ் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க, இல்லைனா தெருவில் பிச்சை எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுச்சேக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சிருக்கு. நாங்கள் இந்த வீட்டை விட்டு வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம், பட் ஆனால் நாங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே ஒன்று மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா ஓகே ஹார்ட்டை ப்ரோக்காக வச்சுக்கோங்கப்பா வெளியே தான் போக போகிறீங்கன்னு சொல்லும்போது அங்கே ஒரு பாலை தூக்கி எறிஞ்சி நீங்கள் இப்போ இதை வந்து டாக் மாதிரி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரணும், அப்படி இல்லைனா இப்போ தெருவில் போய் சுற்றணும் அப்படின்றத சொல்லும்போது எல்லாருமே சேர்ந்து அந்த பாலை வந்து தேடி கண்டுபிடிச்சவங்க கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவள் பார்த்துச்சேக்கா. இப்போ என்னோட கூக்கு மாதிரி வாயில் கவிட்டு வந்து குடுன்னு சொன்னதும் வேற வழி இல்லாமல் போயிடுது. ஸோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு வாயில் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுமே பரவாயில்லையேப்பா நீ வந்துட்டு உண்மையிலே நல்ல பையனாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு. இல்லை நாங்கள் யாருமே உன்னை கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொன்னதும் அப்படியா நான் வந்துட்டு எனக்கான ஒரு பர்சனை நானே சூஸ் பண்ணுவேன், நீங்கள் பண்ணி தான்ட்டு ஆகணும்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ இவ பார்த்த யார்ட்டே கால் பண்ணி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பிளான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், எக்யூப்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கணும், அவளுக்கு வந்து ப்ராப்ளம் வரணும்னு சொல்லிட்டு
கண்டிப்பாக ஷென் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண மாட்டார், அவர் எனக்கு தான் சொந்தம்னு அவ சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஒரு பையனோட ஃபோட்டோ வச்சுட்டு அங்கே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என் புள்ள வந்து இப்போ ஹோமார்க்கில் இருக்கிறதுக்கே இந்த கம்பெனி தான் காரணம், ரொம்ப ஒஸ்ட்டான ப்ராடக்ட்டை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பா கோவமாயிட்டு என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் அனுப்பி விட்ட, எல்லாமே ஒஸ்ட்டாயிருச்சு அப்படின்றத சொல்லும்போது எல்லாருமே அவன் மேலே பழைய போடுறாங்க. எப்படி நீ வந்துட்டு இப்போ தப்பான டீல் பண்ண அப்படின்ற சைட்டு ஹீரோயின் ரொம்ப கூலா உண்மைகள் வெளியே வரவங்கள என்ன அவசரம்னு சொன்னதும், நான் இதுக்கு தான் சொன்னேன் ஜெயிலில் இருந்தவ எஜுகேட் இல்லாதவளை இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது, என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் நீங்கள் வந்து அப்புறம் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக மாற்றினீங்கன்னு சொல்லும்போது, அவர் நான் பேவரிஸ்டம் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அந்த ஆள் அங்கே பாஸ்டில் நடந்த அடித்து கொடுமைப்படுத்தின விஷயம் தான் ஞாபகம் வருது. அவசரப்படுறீங்க, உண்மைகள் வெளியே வரும் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறா. அந்த வீடியோ வந்து அங்கே ஷென் வேகமாக வாங்கி பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. ஏன்னா ஜெயிலுக்கு இவ்வளோ வம்பு பண்ணி அனுப்பி விட்டானுங்கள்ல அந்த வீடியோ தான். அப்போ அங்கே அவன் அந்த வீடியோ காமிக்க மாட்டான். என்ன பிரதர் நீ வந்துட்டு இந்த வீடியோ காமி வாசியப்படட்டும் அப்படின்றத சொன்னதும், எதுக்காக ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லும்போது, இல்லை நான் தான் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே தப்பாக காசுக்காக வந்துட்டு இப்படி லோக்கலாக வாங்கி கொடுத்தேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு அவன் பேசினதும், எதுக்காக நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் அங்கே இருக்க மீடியாஸ் எல்லாமே வீட்டுக்கே துரோகம் பண்ணுவானான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பாங்க அவன் இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது, என்னப்பா அதுக்குள்ளே நீ வந்து அவசரப்பட்டுட்ருக்க, இன்னுமே சில உண்மைகள் வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அப்புறமான்னு சொன்னதும், ஏன்னா இந்த இதெல்லாம் பண்ணது உங்களோட இந்த ஆசை ஹவுஸ் கீப்பரோட பொண்ணு தான்ப்பா அப்படின்றத அவ சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்கா ஜூலியா பண்ணான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த பர்சனை அடித்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. வாய்ந்து போயிட்டு, சிஸ்டர் நீ என்னை வந்து ஹேட் பண்ணிட்டுருக்கன்னு தெரியும், அதுக்காக நீ இப்படி என் மேலே பழி போடலாமான்னு சொன்னதும், சும்மா நடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அந்த பர்சனை உண்மையை சொன்னால் அவர் ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு விட்டாரு. ஸோ இவ தான் வந்துட்டு அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணி காசையும் கொள்ளையடிச்சிட்டு வேணுக்குனே இப்படி பண்ணியிருக்கா, இவ்வளோ பழி வாங்கணுன்றதுக்காக இருக்கே. எல்லாருமே என்ன இவன் சொல்லி கேட்கும்போது, அப்பா இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான்ப்பா அப்படின்றத அவ சொன்னதும், அங்கே நான் ஒன்றும் பொய் சொல்ல கிடையாது, என்கிட்ட இன்னுமே எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது, என் புள்ள கொலகாரியே இவ தான் சொல்லிட்டு கோவம் ஆயிட்டுங்க அவங்க எல்லாரும் கத்துனதும், அப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா அக்கா மேலே இருக்க கோவத்துலன்னு சொன்னதுமே கோவம் ஆயிட்டு அவங்க அப்பா அங்கே போட்டு அடிச்சிடுறாரு. நீ என்னவே அசிங்கப்படுத்துவியா, உன்னை நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தா நீ என்னை வந்து ஃபுலிஷ் ஆக்கியிருக்கியான்னு சொன்னதும், சார் நீங்கள் இப்போ இதுக்கு என்ன வந்து சொல்ல போகிறீங்க, உங்கள் பொண்ணு வேணுக்குனே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கா. அப்பா சாரி ப்ளீஸ்ப்பா அப்படின்ற சைட்டு எல்லாம் இருக்காங்க, நீங்கள் வந்து மன்னிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னதுமே அப்போ அந்த பசங்க எல்லாருமே நீங்கள் என்ன பேசிகிட்ருக்க, ஆல்ரெடி வந்து அவள் தான் உண்மையை ஒத்துக்கிட்டா, இதுக்கு மேலே மன்னிப்பு கேட்டுட்டா, வேறு என்ன ஜெயிலியாக போட முடியும்னு சொன்னதும், அப்போ ஒரு ஹியூமனோட உயிர் உங்களுக்கு பெருசு இல்லையா, அப்போ அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே மனுஷங்களாடா நீங்கள் உங்கள் வந்து பொண்ணை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவீங்களான்னு சொன்னதும், அப்பா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இந்த நியூஸ் வந்து நாளைக்கு வைரல் ஆச்சுன்னா பெரிய லெவலுக்கு ப்ராப்ளம் ஆயிரும், கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிரும்னு சொன்னதும் அவர் போட்டு பயங்கரமாக அவளை அடிச்சிடுறாரு. இப்போ சொல்கிறேன் இந்த கம்பெனிலேருந்து இவளை ரிமூவ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் இவளுக்கு இங்கே வர்றதுக்கு எந்த ஒரு இடமே கிடையாது அப்படின்றத சொன்னதும், கூட சேர்ந்து அந்த ஷென் வந்து பொய் சொன்னான்ல அவனுக்குமே அதே பனிஷ்மெண்ட் கிடைச்சதுமே, அப்பா இதை நீங்கள் வந்து சைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதும், நீ எதுக்காக இப்போ பண்ணிகிட்ருக்க, வேணுக்குனே பண்ணுறியான்னு சொல்லி ஷென் கேட்குறான். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவர் வந்து அங்கே சைன் பண்ண போனதும், அப்பா ப்ளீஸ் பண்ணாதீங்கன்னு அவள் சொல்கிறா. அப்பா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மீடியாஸ் பார்க்குறாங்க, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்றத சொன்னதுமே அந்த ஆளுக்கு வேறு வழி இல்லாமல் போயிடுது. உடனே அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. அங்கே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா, இப்போ பாரு உங்கள் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு, உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவருங்க பேசும்போது, இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டால், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவீங்களா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்கள் பையனுக்காக மெடிக்கல் டீம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் பையனை வந்து காப்பாற்றிடலான்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஃபுல்லாக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறாங்க. என் பிள்ளையை மட்டும் காப்பாற்றுங்க, எனக்கு வேறு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து எந்த பாஸ்வேர்டும் கிடையாது, கார்டை வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தான் அப்படின்ற செட்டு கொடுக்கும்போது, மேடம் நான் இதை எப்படி ரீபே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதும், இது வந்து ரீபே பண்ணுறது கிடையாது, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னதுமே எல்லாருமே வாவ் நீங்கள் உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்கான பொண்ணுப்பா அப்படின்றத சொல்லிட்டு பாராட்டினதும்
சொன்னதும் இவ போட்ட பிளான் இவளுக்கே காலை வாரி விட்டுருது. அவள் ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டேக்கா. வீட்டுக்கு வந்ததுமே நீ இன்னைக்கு ரொம்பவே வந்து நல்லா வந்து ஆக்டிங் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் நீ ஃபேமிலியிலேருந்து என் இடத்த எப்பயுமே பிடிக்க முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்படியா, கூடி சீக்கிரம் அதுவுமே நடக்கும், ஒன்றும் கவலைப்படாத, ஃபேமிலி உன்னோடது கிடையாதுல்லன்னு சொன்னதும் என்கிட்ட என்னை வந்து பறிக்கணும்னு பார்க்காத, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளாவே ஸ்லிப்பாகி வெளியே போனதுமே ஹீரோயின் பிடிச்சிட்டு எவ்வளோ நாளைக்கு இப்படி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவேன், முந்தி இருந்தால் அப்பாவி பொண்ணுன்னு என்ன நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இப்போ என்ன கீழே விழுகணுமான்னு சொல்லி பிடிச்சி அவளே தள்ளி விட்டா. அந்த ஜால்ராக்கள் எல்லாமே வந்துடுறாங்க, அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க. சிஸ்டர்கிட்ட நான் சாரி கேட்க தான்ப்பா வந்தேன், அவன் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்ற சொன்னதும் கம்பெனியில் பண்ணது பார்த்தாதான் எதுக்காக நீ இன்னும் இங்கே அவளை பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் அவள் இதுக்கு தான் டிசர்வ் அப்படின்றத சொல்கிறா. இதுக்கப்புறம் யாராச்சும் வந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவள் பண்ண பாவத்துக்கு அவளை திரும்ப ஜெயிலில் போடணும். ரெண்டாவது நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு பண்ண துரோகங்கள் உனக்கு ஞாபகம் வரலையான்னு சொன்னதும் அவனுங்க அதுக்காக நீ இதவே பேசிட்டு அவளை வந்து பழி வாங்குவியான்னு சொன்னதும் அப்படியா, சரி ஓகே, நான் இப்போவே கால் பண்ணி அவள் தான் இதெல்லாம் பண்ணா, ஃபேக்காக என்னை உள்ளே மாட்டி விட்ருக்காங்கன்னு சொல்லிடவா, இப்போ அனுப்பிவிட்ருமா ஜெயிலுக்குன்னு சொன்னதுமே அப்பாங்க அந்த ஜூலிகிட்ட நீ அக்காட்ட மன்னிப்பு கேட்டு அப்படின்றத சொன்னதும் அப்பா அப்படின்றத சொன்னதுமே சாரி கேட்டதுமே கேவலமான இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுங்க அவள் வந்து இப்படிலாம் பண்ணிச்சேக்கா, எனக்கு பயமாயிட்டுருக்குன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் போக போக பாரு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டேக்கா. இவளை பார்த்தா எல்லாத்தையுமே தட்டி விட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக அவளை ஒரு வழி பண்ணுவோம் நாளைக்கு ஆஃபீஸ்லன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃபீஸில் அங்கே வந்துட்டு மீட்டிங் போயிட்டு இருந்தா சில அங்கே ஒர்க்கை பற்றி கேட்டதுமே கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, என்னோட ஆளுங்க ஆல்ரெடி லீவ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே அந்த ஆளுங்க எல்லாருமே கேட்குறாங்க, மேடம்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி லீவ் கொடுப்பீங்கன்னு சொன்னதும் அவங்க என்னோட டிபார்ட்மெண்ட் ஏன்ட்ட தானே கேட்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப திமிராகவே பேசிகிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. ஸோ ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறாங்களாம். மேடம் இப்போ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவனை மாதிரி மெஸ்ஸி பண்ணுறவங்களாம் வர தேவை கிடையாதுங்கன்னு சொன்னதும் நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு இருந்தா அப்படி பார் அப்படின்றத செட்டு கொடுத்தா எல்லாத்தையுமே ஜாபை விட்டு அவள் ஃபைன் பண்ணியிருக்கா, சைன் பண்ணி கொடுங்கடா அப்படின்றத சொன்னதும் பயந்து போயிட்டவனுங்க, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எங்களவே நீ வேலையை விட்டு தூக்குவியான்னு சொன்னதும் ஆமாம் நீங்கள் வந்துட்டு இங்கே ஒதுக்கு லாய்க்கலைன்னா ஒன்றை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க அவள் வந்து வீட்டுக்கு காவலுக்கு தான் இருக்கணும், பட் அது வந்து நம்மளுக்கு ராஜாவை மாறணும்னு எந்த அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஆனால் இந்த கம்பெனி உன்னால் நடத்தவே முடியாது, நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் கேட்டுக்கோ, இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணலாம், அதுக்கு ரீசன் வேணும்ல அப்படின்றத அவள் சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்ஸை தூக்கி போடுறா. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக நீங்கள் 300 மில்லியன் லெவலுக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க கம்பெனி காசு எடுத்துன்னு சொன்னதுமே அப்பாங்க நீ என்னை பற்றி எப்படி விசாரிப்பேன்னு சொல்லிட்டு அவனுங்க கோவப்படுறானுங்க. மற்றவனுங்களுமே ரொம்ப கோவமாயிட்டு நீ அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் எதுவும் வந்து பண்ண மாட்டாருன்னு சொன்னதும் அப்பாட்ட நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், நான் போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நீங்கள் கம்பெனியோட காசில் வந்து லக்ஸரியாக வாழ்ந்துருக்கீங்க, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு இந்த நியூஸை கொடுப்பேன், நீங்கள் என்ன குடும்பத்தோட ஹையர்ஸா, இந்த வீட்டில் பாவமே சோறு போட்டு வளர்த்தவனுங்க, நீங்கள் எப்படி இதை எடுத்து வந்து யூஸ் பண்ணலாம், இந்த குடும்பத்தோட ஹையர் நான் தானே அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே மோசமாக அவனுங்களை ட்ரீட் பண்ணுறா. இப்போ ஒரே வழி சைன் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்றத சொன்னதும் சைன் பண்ணுறோம் அப்படின்ற சைட்டை அவனுங்க சைன் பண்ணுறாங்க. பட் எங்கள் பொசிஷன்லேருந்து உனக்கு யார் வந்து ஒர்க் பண்ணுவான்னு சொன்னதும் அதுக்கு தான் உங்கள் முன்னாடி இங்கே 7 பேர் இருக்காங்களேன்னு சொன்னதுமே அவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ மேடம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக கம்பெனியை நடத்துறதுக்கு மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அந்த ஷென்னுக்கு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிருது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நீ இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லி கேட்டதும் அவங்க அப்பாவுமே என்னப்பா இதெல்லாம் சேர்த்து கேட்குறாரு, ஏன் நீ இப்படி வந்து திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கம்பெனியோட பேக் போனே அவங்க தான் சொன்னதும் அப்படியா, இவனுங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி வந்து இவங்க 2 பேர்த்தையும் கம்பெனியை விட்டு தூக்கிட்டீங்க, இவங்கள திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வரணுன்றதுக்காக இவனுங்க வந்து என்கிட்ட வந்து என்னை வந்து புள்ளி பண்ணி என்னை பிளாக்மெயில் பண்ணணும்னு நான் பார்க்குறானுங்க, சரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஆளுங்களுக்கு முன்னாடி உங்கள் மரியாதை என்னப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டீங்களா எல்லாருமே, நான் வந்து மீடியாஸ் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாரு. சரிப்பா நீ மன்னிச்சு விட்டுருன்னு சொன்னதும் சரி ஓகேப்பா உங்களுக்காக அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என் பொண்ணு வந்துட்டு நல்லவன் செட்டு பேசிட்டு போகிறாங்க, நீ இப்போ என்ன வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு நீ இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு எல்லாருமே போனதுமே ஹீரோயின் இதோட வந்து உங்களுக்கு விட போகிறது கிடையாதுடா, இதை விட மோசமாக உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத அவள் சொல்கிறா. நைட் போல் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அவளை சமாதானப்படுத்துகிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை எப்படினாலும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுற
விட்டுறலாம், அதுக்கப்புறம் சொத்து எல்லாமே நம்மளுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது ஹீரோயினுக்காக கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன எதுக்காக நீ எனக்கு வாங்கியிருக்கன்னு சொன்னதும் சிஸ்டர் உங்களுக்காக தான் சொன்னதுமே அதை தூக்கி அவள் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல, குப்பையில் போடுறா. எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேன் கோவப்படுறான். நீ எதுக்காக என்ன இப்படி இன்சல்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் இப்படி பண்ணிட்டு இருக்க, பாவம் ஆல்ரெடி விட்டுருமா அப்படின்ட்டு சொன்னதும் நான் இங்கேருந்து போகிறேன்ப்பான்னு சொன்னதுமே இப்போ நாங்களுமே கூட சேர்ந்து போவோம்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் சரி ஓகே எல்லாரும் கிளம்புங்க, உங்களை யார் இங்கே வந்து நிப்பாட்டலையே, எதுக்காக நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஹவுஸ் கீப்பர் பொண்ணுக்கெல்லாம் கூட சேர்ந்து சாப்பிட்ற லெவலுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க. அப்பா நீங்களுமா கூட சேர்ந்து போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அப்போ அவங்க அம்மாவுக்குமே போக முடியாமல் போயிடுது. அவள் திரும்ப அங்கே அழுது ட்ராமா பண்ணிகிட்டேக்கா. இப்படியே அவளை விட்டால் கண்டிப்பாக நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே எனக்கு உங்களை பிரிச்சிருவாளோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற சேர்த்து அழுததும் நீ என்ன பேசிகிட்ருக்க, நான் கண்டிப்பாக உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன், உன்னை தான் நான் லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு அவள் சொல்கிறா. அவங்க எல்லாருமே நீ வந்து கவலைப்படாத, எங்கள் 8 பேரில் யார் கூட ஒருத்தவங்க கூட அவளுக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நக்கல் அங்கே சிரிச்சிட்ருக்கா. அவங்க எல்லாருமே கூப்பிட்டு அப்பா அங்கே நீங்கள் என்னமோ குட் நியூஸ் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னீங்களாமே என்னன்னு சொல்லிட்டு கேட்டா. ஹீரோயின் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. அதை கேட்டுட்டு என்னம்மா நீ திடீர்னு மேரேஜ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க, யாருமே இதை பற்றி யோசிக்கல, யாருமா பையன் அப்படின்ற செட்டு கேட்டதும் யார் பையனாக இருப்பாங்கப்பா, கண்டிப்பாக இந்த 8 பேரில் ஒரு ஆள் தான் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க சிஸ்டர் அப்படின்றத செட்டவை கேட்டதும் ஹவுஸ் கீப்பர் பொண்ணுக்கு இந்த வீட்டுக்குள்ளே பேசுகிறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. அப்பாங்க அவன் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நாங்கள் உன்னை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டோம், நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நாளைக்கு நான் பார்ட்டி வச்சு அதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன், இதில் ஒருத்தனை தான் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போகிறா. என்னங்க பண்ணுறது, இப்போ அவள் பாட்டுக்கு வந்து கல்யாணம் அதுன்னு பேசிகிட்டு இருக்கா, சொத்து எல்லாமே அங்கே வந்து கிடச்சி போயிருமே இவங்களுக்கேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. அப்பாங்க இது எல்லாமே என்னோடய ஃபால்ட்டு தான் சொல்லிட்டு அவங்க பேசுனதுமே உடனே அங்கே அவனுங்க ஏதோ ஐடியா பண்ணுறானுங்க. ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது லாயர்கிட்ட இருந்து. அவங்க ஐடியா கேட்டா பேரில் ஒருத்தன் கூட என்னை கல்யாணம் பண்ணலைன்னா எப்படி நான் வந்து இந்த சொத்தெல்லாம் அடைய முடியும்னு சொல்லிட்டு 8 பேரில் வந்து ஒருத்தவங்களை வந்து ஏமாத்தினாலுமே கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஸோ சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. சரி ஓகே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலான்னு சொல்கிறா. ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அங்கே 2 பேர் வந்துட்டு நாங்கள் வந்து தப்பு தான் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிரு, இந்த மில்க் எங்களுக்காக குடின்னு சொல்லிட்டு எங்கள் கையில் கொடுக்குறானுங்க. ஹீரோயின் அதை கொஞ்சம் குடிச்சதுமே இவனுங்க ஹாப்பியாகிட்டு வெளியே வர்றானுங்க. பார்த்தா அந்த ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இப்போ போங்க என் சிஸ்டரோட சேர்ந்து ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க பார்ட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே அழகாக கிளம்பி ரெடியாகி வர்றா. அங்கே வந்துட்டு அவளுக்கு வெல்கம் பண்ணி கிஃப்டெல்லாம் கொடுக்கும்போது அங்கே அவள் நக்கலாக சிரிச்சிட்ருக்கா. இன்றைக்கி இவளுக்கு நடக்க போகிற அசிங்கத்தை பாருன்னு சொல்லிட்டு அப்பாங்க இது என் பொண்ணோட வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டின்னு அவங்க அப்பா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்பாங்க யார் வந்து அந்த பையன் தெரில, ரொம்ப லக்கிப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் சூஸ் பண்ணுறதுன்னு அவள் சொல்லும் போதே எதுக்காக சிஸ்டர் நீ இப்போ சூஸ் பண்ணிகிட்ருக்க, ஆல்ரெடி அப்பா இவ வேற ஒரு பர்சனோட சேர்ந்து தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காப்பா, இவ எப்படி போய் கல்யாணம் பண்ணலான்னு சொன்னதும் அப்படியா உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட எவிடன்ஸா எல்லாமே இருக்குது, நீ வேற ஒரு பர்சன்கிட்ட நேற்று ட்ரக் எடுத்துகிட்டு கூட சேர்ந்து இருந்தே இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாக கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ என்னோட ரெப்புடேஷனை கெடுக்க ட்ரை பண்ணுற அதனால தான் சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கதே தப்பு மேடம், அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொன்னால் இவ வீடியோ ப்ளே பண்ணி விழா. பார்த்தா இவன் அந்த ஷென் கூட சேர்ந்து அங்கே க்ளோஸாக இருக்க வீடியோ அங்கே ரிலீஸ் ஆகிடுது. அப்போங்க என்னப்பா வீடியோ அங்கே போட்டு விட்டுருக்க நீயே பாருன்னு சொன்னால் அங்கே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுது. இந்த ஷென்னுக்கு இவளுக்குமே அஃபேர் போயிடுச்சுக்கா, அதனால தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறானா, இவனை மாதிரி ஆள் எப்படி மேடம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா நீ எதுக்காக இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணிட்டுருக்க, நீ என்னோட ரெப்புடேஷனுக்கு எடுக்கிறியான்னு சொன்னால் ஹீரோயின் கோவமாயிட்டு அடிக்கிறா. உனக்கு பாவமேன்னு வீட்டில் சோறு போட்டு வளர்த்தா நீ எங்களுக்கே வந்து துரோகம் பண்ணுவியா, நான் எப்படி போய் உன்னை சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்பாங்க அவன் நான் வந்து உன்னை கண்டிப்பாக வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் லவ் பண்ணிட்டுருக்கிறது இவ்வளோ தான் சொன்னதும் இப்போ ஹீரோயின் எப்படி இருந்துச்சு உனக்கு கிஃப்ட் அப்படின்றத அவகிட்ட வந்து அங்கே சொல்கிறா. பாங்க சரி ஓகே நான் வந்து ஜூலியை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்லிடுறான்.
அப்பங்க நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டேல்ல அதே மாதிரின்னு சொல்லிட்டு பேசும்போது பசங்க எல்லாருமே கண்டிப்பாக நாங்கள் யாருமே இவ்வளோ மேரேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொன்னதும், அப்பா அப்பா நானும் ஒருமே மேரேஜ் பண்ணிக்கிறோம்ப்பான்னு சொன்னதுமே, ஆமாம் உன் சிஸ்டர் அவளும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கட்டுமான்னு சொன்னதும், நான் வந்து இதுக்காக ஏற்பாடு பண்ணேன். சரி ஓகே இப்போ என்ன வந்து ப்ராப்ளம் இருக்குது, அவளே பண்ணிக்கிறட்டுமே, அவனை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் அப்படியே என்னமோ மகாராணி மாதிரி உட்காந்துச்சேக்கா. ஸோ அவங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா உள்ள லாயர் என்ட்ராகிறாரு. லாயர் என்ன பண்ணிட்டுருக்காரு இந்த பார்ட்டியில் அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து இந்த குடும்பத்தோட வில்ல படிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னதும், இப்போ எதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப பதட்டமாக்குறாங்க. நீங்கள் தான் தப்பான டிசிஷன் பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன பண்ண முடியும், இவங்களோட நம்பிக்கையை யார் உடைச்சாலுமே அவங்க 8 பேத்துல யாரையுமே மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ சொத்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மேடமோட பேரில் போயிருச்சு, அவங்களோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற சொன்னதும், அவங்க அப்பாங்க பயந்து போயிட்டாங்க. வந்துட்டு ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்குறாரு. இந்த பத்திரம் எல்லாமே இங்கே கொடுத்ததும் அவங்க டோட்டல் குடும்பமே அங்கே ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே வேணுக்குனே தான் நீ இதெல்லாம் பண்ணையான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவப்படுறா. பிஸ்னஸ் எப்படிமா தனியாக சமாளிப்ப, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற விஷயத்தை அவங்க அப்பா சொன்னதும், அதெல்லாம் தேவை கிடையாது, 3 வருஷமாக ஜெயிலில் தூக்கி போட்டீங்களே ஒரு வேலைக்காரிக்காக, நீங்கள் அப்போ என்னை பற்றி யோசிக்கலையா, அப்பா நீங்கள் அதுக்கு மேலே வந்துட்டு இப்போ சேர்மன் பொசிஷனில் எப்படிப்பா இருப்பீங்க, வயசாயிருச்சு நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்றத அவ சொல்கிறா. இது வந்து கண்டிப்பாக நீ வந்து பண்ணிட்டுருக்குது தப்பு, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், உங்களுக்கு இது மட்டும் கிடையாது பாருங்கன்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸை போட்டு காமிச்சா அவங்க அப்பா அம்மா அவளுக்கு 25 வயசாகவுமே தூக்கி வெளியே போட்டுடலான்னு சொல்லிட்டு பேசின விஷயங்கள், அந்த ஷென்னை வந்துட்டு எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறதுன்னு இவ பேசின விஷயம் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ என்னோட உண்மையாக பேரண்ட்ஸோட உண்மையான வந்து ஃபேஸ் தெரியுதா, யாராச்சும் பெத்த பொண்ணை விட்டுட்டு இப்போ பொண்ணுக்கு வந்து இப்படி வந்து கொடுப்பாங்களா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சேர்மன் என்னோட பேச்சு இல்லாமல் இது நடக்காதுன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே மேடம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோன்னு சொன்னதும், அந்த ஆள் ரொம்ப உட முடியாமல் போனதும், பெத்த பொண்ணாடி நீ குடும்பத்தவே நாசமாக்குறேன்னு சொன்னதும், அப்படியா நீங்களாம் வந்துட்டு இப்போ என்னோட குடும்பமே கிடையாது, உங்களை நான் இப்போவே வந்து இந்த குடும்பத்திலேருந்து கட் பண்ணுறேன்னு சொன்னதுமே அந்த ஷேன் இன்னமே ரொம்ப ஓவராக அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்பாங்க அந்த லாயர் வந்து ஆல்ரெடி வந்து தாத்தா தான் இந்த சொத்து எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு, அதுக்கான வீடியோ என்கிட்ட இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா அவ ரொம்ப பயந்து போயிடுறா. அப்பங்க அவங்க அதை வாங்கி பார்த்ததுமே பார்த்தாங்க தாத்தா தப்பு பண்ணது இவ, ஆனால் எப்படி நீங்கள் வந்துட்டு அவளை போய் அனுப்பிவிடலாம், இந்த ஹவுஸ் கீப்பர் பொண்ணுக்காக என்னோட சொந்த பேத்தி எப்படி பண்ணுவீங்களா, கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், நான் வந்து உங்களை மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு சொத்து எல்லாத்தையுமே பேரில் எழுதி வச்சிருக்காரு. அந்த பசங்க எல்லாத்தையுமே நான் ஆர்ஃபன்லேருந்து எடுத்து வளர்த்துட்ருக்கேன், அவங்களேருந்து யார் ஒருத்தவங்க வந்து நம்ம நீங்கள் மேரேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொத்து எல்லாமே போகும் அப்படின்றதுமே சொல்கிறாரு. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவனுங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ ஆரம்பத்துலேருந்து எங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தியா, நீ தான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்ற மாதிரி, அதுக்கு மேலே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறணுன்றது தாத்தாவோட ஆசை, பட் ஆனால் நீ வந்து எங்களை வளர்த்தவருக்கே வந்து துரோகம் பண்ண எங்களை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, என்னடா பெரிய நல்லவனுங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேங்க, கூட சேர்ந்து நீங்கள் தானே ஜாலர் அடிச்சிங்க என்ன இப்போ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டேக்கா. அவ இவனுங்க 2 பேரும் ரொம்ப நல்லவனுங்க மாதிரி பேசுகிறானுங்களே, நேற்று ட்ரக்கை கொடுத்து அந்த பர்சனோட சேர்ந்து ஒன்றா இருக்க வைக்க ட்ரை பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு இப்போ மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் எல்னஸ் இருக்குது அப்படின்றத அவள் சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க நான் உன்கிட்ட சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவள் சாரி எல்லாமே கேட்டதுமே, அப்போ ஹீரோயின் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களை என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏற்றிட்டு போயிடுறாங்க. இவனுங்க எல்லாருமே நீடன் பண்ணிட்டு சாரி கேட்டா அங்கே மெய்டு வந்து சொல்கிறாங்க, மேடம் எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் வந்து என்னன்னு பாருங்கள் மேடம்னு சொன்னதுமே ஹீரோயின் கொண்டு போய் ஒயினை தலையில் ஊற்றி விடுறா. அப்படி தான் நான் பண்ணா, நீ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் எங்களால், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிரு அப்படின்ட்டு சொன்னதும், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண பாவங்களுக்கு உங்களுக்கு எப்படி நான் மன்னிப்பு கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதுக்கு முன்னாடி அவள் என்ன வேலை பண்ணாலோ அந்த விஷயங்களை நீங்கள் போய் வந்து உண்மைகளை எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்ற சைட்டு அவனுங்களுமே போகிறானுங்க. இதுக்கப்புறம் அவனுங்களுக்குமே இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது. ஹீரோயின் அவனுங்களை மன்னிச்சு விடுறா, பட் ஆனால் அவனுங்களை ஏற்றுக்க மாட்டா. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஐயோ கடவுளே எனக்கு என்னென்னமோ பண்ணுதே ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு, அப்போ அங்கே ஹீரோயின் வந்ததுமே நாங்கள் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறோமா அப்படின்றத சொன்னதும் பார்க்க வந்து
வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லவா அப்படின்றத சொல்றா. நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து ஒரு கார்ல ஒரு பொண்ண ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. அவங்களுக்குமே ஒரு பொண்ணு இருந்தா. அவ வந்து அத எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அங்க எப்படியாச்சும் வந்து தன்னோட நியாயம் வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவ எல்லா இடத்துலயுமே வந்து ட்ரை பண்ணா. எல்லாம் வந்து லாயரையுமே வந்து ஏற்பாடு பண்ணி பார்த்தா. பட் அந்த பணக்காரவங்களுக்கு முன்னாடி எதுவுமே வந்துட்டு நடக்கல அப்படின்றத அவ சொல்றா. அந்த பர்சன்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா. பட் என்ன பண்ணுறது தெரியுமா, அவங்களோட காணாம போன பொண்ணே அந்த பொண்ணு தானா அப்படின்ற விஷயத்த அவ சொன்னதும், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டா, அவங்க அப்பா நீ நில்லு, நீ என்ன சொல்கிற, அப்போ நீ யார், நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும், இப்போயுமே அந்த அம்மா வந்து என்னோட வளர்த்த அம்மா தான், அந்த அவங்கள கொலை பண்ணது உங்களோட அந்த ஆசை ஹவுஸ் கீப்பரோட பொண்ணு தான், அவளை காப்பாற்றுறதுக்காக தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, என்னோட அம்மாக்காக நியாயம் கேட்டு வந்த பொண்ணு தான் நான், கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு நியாயம் கிடச்சிருச்சு, அவளுமே ஜெயிலுக்கு போயிட்டா, நீங்கள் என்ன வந்து பொசிஷனில் இருக்கணுமோ அந்த இடத்துக்கு நீங்களுமே வந்துட்டீங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ ஹீரோயின் அவங்க அம்மாவை கொலை பண்ணவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காகவே இந்த குடும்பத்துக்கு திரும்பவுமே ரிட்டர்ன் வந்திருக்கா. ஆனால் இந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணே அவள் தான். பட் ஆனால் அவ்வளவே இவனுங்க அவங்க அம்மாவை கொலை பண்ண கேஸில் அங்கே உள்ள தூக்கி போட்டிருக்கானுங்க அந்த மெய்டை காப்பாற்றுறதுக்காக. பட் கடைசியில் நம்ம ஹீரோயின் திரும்ப ரிட்டர்ன் வந்து அவள் எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சாலோ சுக்கு சுக்கு அந்த குடும்பத்தை அப்படியே உடச்சி தூள் தூளாக ஆக்கி விட்டுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.